அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு mylanji.com. இன்றைக்கி நம்ம வீடியோவில் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் தான் சொல்ல போகிறோம். அதாவது கருமுட்டை வளர்ச்சிக்கும் சரி, ஸ்பெர்மோட தரத்துக்கும் சரி, கணவன் மனைவி 2 பேருமே சாப்பிடக்கூடிய முக்கியமான உணவுப் பொருட்கள், நம்மளோட ஃபெர்டிலைசேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அதிகமாக சத்து தரக்கூடிய உணவுப் பொருட்கள் என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். நம்ம சாப்பிட்ற ஃபுட்டுனால நமக்கு பெருசாக கன்சீவ் ஆக முடியாது அப்படின்னாலும், நம்மளுடைய கருமுட்டையும் சரி, ஆண்களுடைய ஸ்பெர்மும் சரி, நல்ல குவாலிட்டியாக இருக்கிறதுக்கு உணவுப் பொருட்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்கு தான் சொல்கிறோம். சில டைம் ரொம்ப ஹீட் ஆச்சு அப்படின்னா, ரொம்ப ஹீட் பாடி அப்படின்னா சீக்கிரம் பீரியட் ஆகிற மாதிரி இருக்கும். அது எல்லாமே அந்த கருமுட்டை ப்ளஸ் நம்ம ஸ்பெர்மோட தரம் இது எல்லாமே அதை ஸ்பாயில் பண்ணுது. ஸோ நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான உணவுப் பொருட்களை கொடுக்குறப்போ, இனப்பெருக்க எந்த மாதிரி உணவுப் பொருட்கள் எடுக்கிறப்போ ஸ்ட்ராங்காக இருக்குமோ அந்த மாதிரியான ஃபுட் ஐட்டம்ஸை செலக்ட் பண்ணி சாப்பிட்றது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அப்படி ஒரு 4 உணவுப் பொருட்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். பெர்ரி பழம்ஸ், நம்ம ஸ்ட்ராபெரி ஆகட்டும், நார்மலாக ப்ளூபெர்ரி, அந்த மாதிரி பெர்ரிஸ் இதெல்லாம் ரேட் ஜாஸ்தி தான். இருந்தாலுமே நீங்கள் ரொம்ப நாளாக பேபிக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா 2 பேருமே அட்லீஸ்ட் ஒரு 1 மந்த் ஆர் 2 மந்த் கண்டினியூஸாக எடுத்து பாருங்கள். கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். இதில் விட்டமின் சி, ஃபோலிக் ஆசிட் முக்கியமாக கன்சீவ் ஆகிறதுக்கு ரொம்ப தேவை. ஸோ விட்டமின் சி, ஃபோலிக் ஆசிட், ஆன்டி ஆக்சிடென்ட் இது எல்லாமே ஜாஸ்தியாக இருக்குது. கருவுற்றதுக்கு பிறகும் கூட நம்மளுடைய கருவோட வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ராஸ்பெரி, அதேமாதிரி நெல்லிக்காய், இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா இயற்கையான அளவில் ஆக்சிஜனேற்றம் மற்றும் அழற்சி எதிர்ப்பு இது எல்லாமே இதில் இருக்குது. ஸோ 2 பேருமே சாப்பிட்டுக்கலாம். கீரையில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். அந்த கீரையில் பரட்டைக்கீரைன்னு ஒன்று இருக்கும். அந்த பரட்டைக்கீரையில் ப்ரெக்னென்சியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, ப்ரெக்னென்சி ஆகிறதுக்கான அந்த நமக்கு அவைலபிள் ஜாஸ்தி பண்ணுறதுக்கு இந்த பரட்டைக்கீரை ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபோலேட், இரும்பு, கால்சியம் எல்லா சத்துமே இருக்குது. இந்த ஃபோலேட் சத்து எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, உங்களுக்கு ஓவலேஷன் நடக்கும் இல்லையா, அந்த ஓவலேஷன் டைமில் தேவைப்படக்கூடிய சத்துக்களை இது கொடுக்கும். இது நரம்பு குழாயோட சரியான உருவாக்கத்துக்கு உதவுது. அப்படிங்கிறதுனால நம்ம டெலிவரி டைமில் வரக்கூடிய குறைபாடுகளை குறைக்கிறதுக்கு இந்த பரட்டைக்கீரை ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை, பிளட் செல்ஸை ரெட் பிளட் செல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, இது சிலருக்கு பிளட் ரொம்ப கம்மியாக இருக்கும், அது எல்லாத்துக்குமே இது ஹெல்ப் பண்ணுது. இதை சலாட் மாதிரி சாப்பிட்டுக்கலாம், ஒரு சாட் மாதிரி செஞ்சு, சூப் மாதிரி செஞ்சு, எந்த மாதிரி ஃப்ளேவரில் உங்களுக்கு பிடிக்குதோ அப்படி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். தக்காளி, இதுலேயுமா இனப்பெருக்கத்தை நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கான சத்து இருக்குதுன்னு கேட்டால் கண்டிப்பாக இதுலேயுமே இருக்குது. இதில் விட்டமின் ஏ மற்றும் சி அதிகமாக இருக்குது. அப்படிங்கிறதுனால இதில் நம்ம பெண்களோட உடலில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனேற்ற அழுத்தம் இருக்கு இல்லையா, அதை எதிர்த்து போராடுறதுனால இதில் நமக்கு அந்த எண்டோமெட்ரியோசிஸ் அப்படிங்கிற அந்த சுவர் இருக்குல்ல, கர்ப்பப்பை சுவர், அதோடைய தடிமன், அதோடைய அளவு இருக்குல்லையே, அது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறதுக்கு இந்த தக்காளி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இனப்பெருக்கத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, அதோடைய ஆரோக்கியத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த தக்காளி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் சால்மன் மீன், மத்தி மீன் அந்த மாதிரிலாம் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி சால்மன் மீனில் நிறைய கொழுப்பு அமிலங்கள் இருக்கும், ஒமேகா 3 இருக்கும். ஒமேகா 3 எல்லா பேர்த்துக்குமே ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. ஸோ நீங்கள் பெர்ரிஸ், மீன், அதுக்கப்புறம் தக்காளி, அதுக்கப்புறம் பரட்டைக்கீரை, இந்த 4ஐயுமே ஓரளவுக்கு எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கன்சீவ் ஆகிறதுக்கு தேவையான சத்து, ஆண் பெண் 2 பேர்த்துக்குமே கருமுட்டையோட தரம், அதுக்கப்புறம் விந்தணுக்களுடைய தரம் ஜாஸ்தியாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.